சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை எப்படி பரப்புவது, கிறிஸ்தவ மார்க்கம் ஏன் தேவை ஆகிய தலைப்புகளில் நடக்க இருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் அப்துல் கலாம் உள்ளிட்ட 5 முன்னாள் குடியரசுத் தலைவர்களும், நோபல் பரிசு வென்ற சி.வி. ராமன், சுப்பிரமணியம் சந்திரசேகர் உள்ளிட்டோர் படித்த பெருமை கொண்டது. இந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்னையில் 6 வளாகங்கள் இருக்கின்றன. 230க்கும் மேலான படிப்புகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் கிறிஸ்தவத்தை எப்படி பரப்புவது, கிறிஸ்தவ மார்க்கம் ஏன் தேவை ஆகிய தலைப்புகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் மார்ச் 14ஆம் தேதி கருத்தரங்கம் நடக்க இருந்தது. தகவல் அறிந்து பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஏகப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் சென்றன. இதையடுத்து இந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் துறையின் பேராசிரியர் சவுந்தரராஜன் சென்னை பல்கலைக்கழக பதிவாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மார்ச் 14ஆம் தேதி சுப்பிரமணிய ஐயர் பெயரில் நடக்கவிருந்த உரை நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். பள்ளிகளில் சமத்துவ உணர்வை வளர்க்க வேண்டுமானால் கையில் கயிறு கட்டக்கூடாது, நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது போன்ற பரிந்துரைகளை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் வழங்கியது. இந்நிலையில் ஒரு மதத்தை பரப்புவது குறித்து அரசு பல்கலைக்கழகத்தில் உரை நடத்தலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.